வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10, 11, 12 அண்ட் 13, 14, 15 உடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய காலத்தில் வந்து 12th புக் பேக் கொஷின்ஸ் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் 2 பொறுத்த வரைக்கும் ஆகட்டும். ஏன் இந்த எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் 15 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அந்த வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின்ஸும் சொல்லுவேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மட்டும் பார்க்கலாம். டைம் இருந்தால் ஒரு 1 ஹவருக்குள்ளே நான் முடிக்கிறேன். நான் 15 லெசன்ஸ், இந்த 5 லெசன்ஸ் 6 லெசன்ஸையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது 10வது யூனிட் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ 9th 10th எப்பவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஈஸியாக அடிக்கக்கூடிய பெறக்கூடிய மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி வந்து மாத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் எக்ஸாம். ஸோ வந்து எந்த மாறுதலும் கிடையாது. அந்த மாதிரி கோர்ட் கேசஸ் எதுவுமே ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது யூனிட் தான் பார்க்க போகிறோம். பாடம் 10 நவீன உலகம் பகுத்தறிவின் காலம் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? எது வந்து சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நூரெம்பெர்க் ஆகட்டும், ஆண்ட்வெர்ப் ஆகட்டும், ஜெனிவா ஆகட்டும், இது எல்லாமே வந்து வர்த்தக நகரம். அப்போ எது வர்த்தக நகரம் இல்லைன்னா செயின்ட் பீட்டர்பர்க் வந்து வர்த்தக நகரம் இல்லை. ஓகேங்களா. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை 2 நிலைக்கு தள்ளியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட போப்பாண்டவர்களின் இத்தாலிய மறுமலர்ச்சி ஆதரவாக செயல்படாதவர் யார்? ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஜூலியஸ் அவர்களும் 5ஆம் நிக்கோலஸ் அவர்களும் 2ஆம் பயஸ் அவர்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3ஆம் பால் அவர்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பார். வெளிநாட்டு நிறுவனங்கள் எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்ததுன்னா கொலம்பஸ் அவர்களுடைய வெற்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மற்றவங்களுடைய வெற்றி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கொலம்பஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, வழியாக போகிறாரு. ஸோ அமெரிக்காவை கண்டுபிடிப்பார். ஸோ வந்து அந்த இந்திய தீவுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வெஸ்ட்புக்கையும் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கொலம்பஸோடைய வழிகள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும் வந்து பெரிய வெற்றி வந்து வர்த்தகத்துக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஐந்தாவது கேள்வி, கூற்று காகிதம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது. இது உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திட்டேன், பட் இருந்தாலும் சும்மா நடத்துறேன். சீனாவில் தோன்றியது. நகரம் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், காகியம் அப்படின்றது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது அப்படின்றது கரெக்டு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணமும் கரெக்ட் தான். நகரம் அமைப்பிலான அச்சு இயந்திரங்களை ஜெர்மனி கண்டுபிடித்தது, குட்டன்பர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிப்பார். ஆனால் காரணம் வந்து விளக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சைனா வந்து வேற இடத்துல இருக்கும். நகரம் அமைப்பிலான இவங்க வந்து கிமு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க லேட்டர் டேஸில் தான் வந்து இந்த குட்டன்பர்க் வந்து கண்டுபிடிப்பார். பின்வருவனவற்றில் மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த 9th 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்புடைய 10, 11, 12, 13, 14, 15 லெசனில் எல்லாமே கூற்று அல்ல இது. எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா. ஸோ நவீன செயல்முறையின் அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யாருன்னா ரோஜர் பேக்கர். நான் உங்களுக்கே சொல்லுவேன். ஸோ நான் மாடர்னாக இருந்தாலும் சரி, ஏன்ஷியனாக இருந்தாலும் சரி, ரோஜா வந்து எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அறிவியலின் தந்தை நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை ரோஜர் பேக்கர் அவர்கள். அதுக்கடுத்த கேள்வி பாருங்க, மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என விரும்புவரே ரோஜர் பேக்கர். ஸோ அதனால தான் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதுனால இவர் என்ன சொல்லுவாங்க, நவீனத்தில் வந்து அறிவியலுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாருங்க, ஒரு மனித குலம் வந்து நம்ம பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரிலீஜியஸ் சார்ந்து நீங்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல், அதிகாரம் செலுத்தாமல், அவங்கள வந்து எப்படி இருக்கணும், ஆட்சி செலுத்தாமல் காரணங்களை கொண்டு, அந்த பேசிக்காக வந்து இந்த ரீசனால் நான் இப்படி பண்ணுறேன்ற காரணங்களை கொண்டு ஆட்சி செலுத்துங்க அப்படின்னு ரோஜர் பேக்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது பாருங்க, துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர் யாருன்னா மேனுவல் கிரைசாலோரஸ் அவர்கள் தான். ஓகேங்களா. துருக்கியர்களுக்கு எதிராக அதை ஓட்டமாக என் பேர் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த லேட்டர் டேஸில் துருக்கியர்களுக்கு எதிராக போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவனா மேனுவல் கிரைசாலோரஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ துருக்கிக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்க, இத்தாலியோட நாடை வந்துட்டு இத்தாலிக்கு போகிறாரு. ஓகேவா, உதவியை நாடி ஹெல்ப்பை கேட்டு மேனுவலாக இத்தாலிக்கு போகிறாரு. கலீலியோ தேவாலய விரோத போக்குக்காக கிறிஸ்துவ திருச்சபையில் விசாரணைக்கு உட்பட்டப்பட்ட, அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். கரெக்டு. அதுக்கடுத்து காரணம் பாருங்கள், சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்று கோப்பர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றான்றது கரெக்டு. ஸோ வந்து கலீலியோ வந்து தேவாலய விரோத போக்குவரத்து கிறிஸ்துவ திருச்சபையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்ன்றது கரெக்டு. அதுக்கடுத்தது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி, கூற்று விளக்குகிறது. 11வது கேள்வி, இத்தாலியர்கள் தாங்கள் பண்டைய வைக்கிங்கள் வழித்தோன்றார்கள் என்று நம்பி
கையை பாதுகாக்க முயன்றார்கள். எனது இத்தாலியர்கள் வந்து நாங்க வந்து வைக்கிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க ஓகேங்களா? அந்த வைக்கிங்கனுடைய தோன்றல்ல தான் நாங்க வந்தவங்க அப்படின்ற விஷயத்த நம்புனாங்க. அத வந்து பாதுகாக்கவும் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, நான் இது வந்து ஆல்ரெடி நடத்தியிருப்பேன். துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துக்கள் குறைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதில் ஊக்கம் தந்தது. ஸோ என்ன பண்றாங்க, இது வந்து புதுசா கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு அறிவியல் மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி காலத்துல நடந்த விஷயம். ஆனா முக்கியமா வந்து பிரைமரியா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த கிருஷ்ணகிரி மிஷன வந்து பரப்பலாம். கிறிஸ்துவ மதத்தை பரப்பலாம். வழித்தோன்றல் இப்ப வந்து தரை தோன்றல விட இப்ப கடல் தோன்றல்னு நெறைய விஷயத்துல ரீச் ஆகுவாங்க. ஸோ வந்து பரப்பலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 1 மற்றும் 3 கரெக்ட். அதுக்கு அடுத்த கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது லியோனார்டோ டா வின்சியின் ஓவியம் இல்ல? இதுதான் நான் சொல்லியிருந்தேன். வெர்ஜின் ஆஃப் ராக்ஸ் ஆகட்டும், மொனாலிசா ஆகட்டும், இறுதி விருந்தாகட்டும், இது எல்லாமே யாருடைய ஓவியம்? லியோனார்டோ டா வின்சியோட ஓவியம் ஓகேங்களா? மடோனாவும் குழந்தையும் வந்து லியோனார்டோ டா வின்சியோட ஓவியம் கிடையாது. அதுக்கடுத்தது பாருங்க, போப் ஆண்டவர்களால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமாக்கியவர் யாருன்னா, மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் தான். உங்களுக்கு படிச்சிருக்கும் போது தெரியும். ராஃபேல் அவர்கள், ஆஞ்சலோ அவர்கள், டா வின்சி அவர்கள், பெட்ரக் அப்படின்னு ஒருத்தர் படிப்பீங்க. அவர்ட்ட இமேஜின் ஆஃப் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? மனித நேயத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரக் அவர்களாகட்டும், இவர்களெல்லாம் முக்கியமாக வரக்கூடிய ஒரு நபர்கள் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகள் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, எது சரியாக பொருந்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. மாலோ அப்படின்றது டிட்டோ, ஷேக்ஸ்பியர் எழுதின கிங் லியர், நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து நோவும் ஆர்கனும் எழுதியிருக்காரு ஓகேங்களா? ஸோ ரோஜர் பேக்கன் வந்து டெக்கமரான்றது தப்பு. இந்த டெக்கமரான் அப்படின்றது வந்து யார் எழுதினாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இதை நடத்தும் போது. மாலோவை பொறுத்த வரைக்கும் என்ன டிட்டோ. ஸோ லவ் வந்து எப்பவுமே இந்த டிட்டோ போட்டே போகும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த எண்டே இல்லை. ஷேக்ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் கிங் லியர், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்சின் பேக்கன் பொறுத்த வரைக்கும் நோவும் ஆர்கனும் ஓகே. ஏன்னா நோவும் ஆர்கனும். 15வது கேள்வி, துருக்கிய வெற்றிகளின் கான்ஸ்டான்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கரெக்ட். கூற்று கரெக்ட் தான். கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகளை அதிகரித்தல் கடல் வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. ஸோ கூற்று காரணமும் கரெக்ட் தான். காரணம் கூற்று விளக்குகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோடைய வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. துருக்கியோட வெற்றியை தான். கிழக்கு பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழித்தடத்தை வந்து கண்டுபிடிக்க ஊக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கி அவர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. ஸோ கிழக்கில் இருந்து கிடைக்கும் பொருட்கள் வந்து தேவைகளை அதிகரிக்கிறதுனால கடல் வழி வாணிபத்தை வந்து கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் வந்து விரும்பும் ஓகேங்களா? ஸோ 16வது கேள்வி, மெக்கலனின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியதுன்னா விக்டோரியா ஓகேங்களா? எந்த மெக்கலனுடைய மறைவுக்கு பின். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உலகம் வந்து உருண்டை அப்படின்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கடற்கரையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் எடுத்துகிட்டு போவாங்க. திருப்பி அதே இடத்துல கடற்கரையிலேருந்து அந்த கப்பல் நின்றுச்சுன்னா உலகம் தான். ஸோ வந்து உலகம் வந்து உருண்டை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பார். பின்ன லேட்டர் டேஸில் வந்து இவர் சொல்லியிருப்பாரு, ப்ரூவ் பண்ணது வேற ஒருத்தர் தான். எந்த கப்பல் திரும்ப வந்திருக்கும் அவருடைய மறைவுக்கு பிறகுனா விக்டோரியா கப்பல் ஓகேங்களா? ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஹெர்னன் கார்ட்ஸ் அவர்கள் தான். எனது ஸ்பெயினுக்காக மெக்சிகோ அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து கைப்பற்றுறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னன் கார்ட்ஸ் அப்படின்றவர்கள் தான். இது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெயின் அப்படின்றது என்ன ஸ்பின் பண்ணுவோம்னு சொல்லுவோம் தெரியுமா? சுற்றுவோம்னு சொல்லுவோம். அது மாதிரி சுற்றும் போது கார்ட்ஸை போட்டு நம்ம வந்து சுற்றுவோம். கார்ட்ஸ் வந்து போட்டு சுற்றுவோம். அது வந்து என்னன்னா மேக்ஸிமம் எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் லெவலில் போய் நிற்கும். ஸ்பின்னு மேக்ஸு கார்ட்ஸு. இங்கிலாந்து 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஓகேங்களா? இங்கிலாந்துடைய 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1534. 19வது கேள்வி, கூற்று கொள்ளை நோய்க்கான ஓகேங்களா? கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தில் நிலையை பலவீனப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று கரெக்ட். போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்த்து கொண்டது. காரணமும் கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே விளக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க, 7ஆம் கிரிகோரியஸ் கத்தோலிக்க திருச்சபையில் நடவடிக்கைகள் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர். இந்த 8ஆம் ஹென்ரியை பற்றி தான் முதலே சொல்லியிருப்போம் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திருச்சபையிலேருந்து ஏழாம் கிரிகோஸ், இந்த நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் 7, 8ன்னு சொல்லிட்டு 7ஆம் கிரிகோஸ் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வெளியில் வராது. அதே போல் ஒரு மேலாதிக்க சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1534 8ஆம் ஹென்றி அவர்கள். ஸோ ஃப்ரான்சரி மெடிசி குடும்பம் அப்படின்றத தான் பார்த்துருப்போம். ஃப்ளாரன்ஸ் நகரில் சக்தி வாய்ந்த குடும்பமாக இருப்பாங்க. காசிமோ மெடிசி அப்படின்றத வந்து இத்தாலி முழுக்க வங்கிகளை வந்து நடத்துவார். மைக்கேல் ஆஞ்சலோ டா வின்சி போன்ற வந்து குடும்பத்தை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. 1493 பொறுத்த வரைக்கும் வெற்றிமுனை தீவுகளுக்கு மேற்கு 320 மைல் தொலைவில் வடக்கு வந்துட்டு என்ன இருக்கும், வடக்கு தெற்கே வந்து ஒரு கோட்டினை வரை ஆணையிடப்பட்டது. எப்போ 1493. அதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? ஸோ வெம்ஸ் சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போப் லூதர் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. எதுலனா வெம்ஸோடைய சபையில். லூதரின் புத்தகங்கள் அனுமதிக்க மறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. யாரும் மார்ட்டின் லூதருடைய புத்தகம். ஏன்னா வந்து 95 வந்து அந்த கோட்பாடுகள்லாம் எழுதியிருப்பாரு ஓகேங்களா? லூதர் சட்டத்துக்கு புறம்பானவர் என்று அறிவித்தார்கள். நட்சத்திர சேம்பர்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தனது ஆட்சிக்கு பிரபுக்களால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை நீக்க 7ஆம் ஹென்றி முடிவு செய்தார் ஓகேங்களா? 7ஆம் ஹென்றி 8ஆம் ஹென்றினா 1534 விஷயம் மேலாதிக்க சட்டம் போட்டிருப்பாரு.
இருப்பார். அதுக்கப்புறம் வந்து திருச்சபையிலேருந்து வெளியேற்றிருப்பார் 8ஆம் ஹென்ரியா. அதுக்கு முன்னாடி இந்த 7ஆம் ஹென்றி வந்து நட்சத்திர சாம்பருக்கு வந்துட்டு அவங்க கனெக்ட் ஆகுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிளர்ச்சி செய்யும் பிரபுக்களை அரசு சபையின் விசாரணைக்கு உட்படுத்த எண்ணினால் நீதிமன்ற அரண்மனையின் சுவரில் நட்சத்திர ஓவியம் தீட்டப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. ஸோ நட்சத்திர சாம்பர்னா நீதிமன்றத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாரில் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக வந்து நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நோபல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அச்சுறுத்தல்களை வந்து விளைவிக்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தா 7ஆம் ஹென்ரிக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இடைக்காலத்தின் பிற்பகுதியில் நிலப்பிரபுத்துவம் நடைமுறை தோல்வி. ஓகேங்களா. ஏன்னா சிலுவை போரில் வந்து நிறைய பிரபுக்கள்லாம் வந்து பல உயிரிழந்துருவாங்க. அதனால் தோல்வியடையும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெயினின் சமய விசாரணை நீதிமன்றம் பற்றி சொல்லியிருக்காங்க. புரொட்டஸ்டன்ட்களை எதிர்கொள்ள இந்த விசாரணை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. புரொட்டஸ்டன்ட் யார்? மார்ட்டின் லூதர் வந்து பின்னாடி வந்து உருவாக்கியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புரொட்டஸ்டன்ட். ட்ரெண்ட் சபையின் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பைபிள் மீதான நம்பிக்கை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. போப்பாண்டவருடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறாங்க. ஸோ எப்படி வந்து அந்த இயேசு சபைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க இக்னேஷியஸ் அவர்கள், அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா போப்புடைய அந்த கன்சர்வேட்டிவ் அந்த பழமைவாதத்தையும் போப்புடைய செயல்களையும் வந்து அப்படியே ஆதரிக்கிறதுக்காக சில விஷயத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இந்த புரொட்டஸ்டன்ட்டுகளுக்கு எதிராக. அதே ட்ரெண்ட் சபையும் வந்து இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லா தேவாலயங்களையும் கிறிஸ்துவும் மேரியோடைய உருவ வழிபாட்டை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா ட்ரெண்ட்னு பார்த்து உருவ வழிபாடு. ஓகேங்களா. ஜோன் ஆஃப் ஆர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் உயிரிழப்புகளாக நிறைய நடக்கும். நூற்றாண்டு போரில் ஜோன் ஆஃப் ஆர்க்னா 100 இயர்ஸ் வார் தான். ஜோன் ஆஃப் ஆர்க்கில் நூற்றாண்டு போரில் பிரெஞ்சு அரசர் 7ஆம் சார்லஸுக்கு, ஓகேங்களா, ஏன்னா இந்த 10ஆம் சார்லஸ் 1830 கிளர்ச்சிகள் என்னாகவும் வெளியே போயிடுவார். கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் 48களில் லூயி பிலிப் வந்து 48கள் வரைக்கும் இருப்பார். அவர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மொனார்க்கியை ஃபாலோ பண்ணுவார். இந்த 10ஆம் சார்லஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மொனார்க்கின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் மொனார்க்கி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து 7ஆம் சார்லஸ்க்கு கனெக்ட் ஆகிற விஷயமும் ஜோன் ஆஃப் ஆர்க். ஓகேங்களா. இந்த ஆர்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிப்பெண் இருப்பாங்க. அந்த பனிப்பெண்ணுக்கான பட்டம் தான் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுமலர்ச்சியுடைய தாயகம் பார்த்தீங்கன்னா இத்தாலி தான். அப்புறம் ஷேக்ஸ்பியர், மார்லோ, ஃப்ரான்சின் பாக்கன் முக்கியமானவராக மார்ட்டிலோ. அதுக்கப்புறமேட்டுக்கு 38 நாடுகளில் வந்துட்டு அன்பு, கோபம், பொறாமை பற்றி 38 நாடகங்களை எழுதுறாரு. ஓகே. நெக்ஸ்ட் 1492களில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலோஸ் துறைமுகத்திற்கு 3 கப்பலை வந்து பயணிக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் அவர்கள். ஓகேங்களா. ஆனால் அவர் வந்து உண்மையான அமெரிக்காவை தான் கண்டுபிடிச்சாரு, தவிர இந்தியாவில். போர்ச்சுகீஸ் கடல் பயணி உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். 1501களில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி போர்ச்சுகலுக்கு திரும்புகிறாங்க. யாருன்னா வந்து பெட்ரோ காப்ரல் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ வாஸ்கோடாகாமாவுடைய வழியை பின்பற்றி போனவர் அந்த பெட்ரோ கார்பல் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இத்தாலி மறுமலர்ச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜோன் ஆஃப் ஆர்க் பற்றி இப்போ தான் சொன்னால் அரசு சார்லஸ்க்கு 7ஆம் சார்லஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக போடுவாங்க. அப்போ அர்லியன்ஸ் வந்து போரை வந்து வெல்லுவாங்க. அதனால் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கும். எப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க்னா மறைவுக்கு பின் நூற்றாண்டுகள் போய் தொடர்ந்தது பிரான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் பற்றி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டுபிடிப்புகள் பற்றி வந்து பார்த்தலாம். போர்ச்சுகல் நாட்டின் முன்முயற்சிகள் வந்து மெட்டிரா அசோ தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியா என்று நம்பி அமெரிக்காவை கண்டுபிடித்தார். வாஸ்கோட காமா இந்தியாவுடன் கடல் வழி கண்டது நேரடி வர்த்தக வாய்ப்புகளை திறந்துவிட்டது. பெட்ரோ காப்ரல் பிரேசிலை கண்டுபிடித்து போர்ச்சுகல் காலனியாக்கா. ஸோ பிரேசில் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் வந்து பெட்ரோ காப்ரல் தான். இந்த பெட்ரோ காப்ரல் வாஸ்கோட காமாவுடைய அந்த வழியை பின்பற்றி போனவராக இருப்பார். ஓகேங்களா. அவர் கண்டுபிடிச்ச வழியில் பின் இந்தியாவுக்கு வந்து அவர் கொச்சின் வர்த்தகம் செய்ய கண்ணனூரில் துறைமுகம் நிறுவினார். எங்கள் கண்ணனூரில். ஓகேங்களா. ஸோ ஸ்பெயினின் ஹெர்னர் கார்டல்ஸ் என்பவர் மெக்சிகோவை கைப்பற்றினார். ஏன்னா ஸ்பெயினுடைய ஹெர்ன் கார்டல்ஸ் நம்ம படிச்சோம் பார்த்தீங்க முன்னாடி, அவர் வந்து மெக்சிகோவை கைப்பற்றார். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஸ்பெயினுக்காக மெக்சிகோ கைப்பற்றியவர் அப்படின்ற ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்களா, அதனால தான் 2 மார்க் 4 மார்க்ஸ் படிக்கணும்னு சொல்லுவேன். இத்தகைய பகுதிகளுக்கு கடல் வழித்தடங்களை கண்டுபிடித்த காலனிகளை தோற்றுவித்த போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு முன்முயற்சிகள் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு தூண்டுதலாக இருந்தது. 11வது பாடம் பார்க்கலாம். புரட்சிகளின் காலம் அப்படின்னு பார்த்தா வட அமெரிக்காவின் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே தெரியும் வட அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்கும் 1773 சமயத்தில் 75 சமயத்தில். ஸோ முடியது வந்து 63 அந்த மாதிரி முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் வந்துட்டு பிரிட்டிஷார்கள் தான் முதல்ல வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸ் ஆகட்டும் சில உயர்ந்த மனிதர்களாகட்டும் செவ்விந்தியர்களை கொண்டு வட அமெரிக்காவில் புகுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா அந்த பிரிட்டிஷர்னா ஆங்கிலேயர்கள். நியூ ஆம்ஸ்டாங் இருக்குது டேஷ் என மறுபெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். அந்த நியூயார்க்கோடைய பழைய பேர்னு கேட்டாங்க நியூ ஆம்ஸ்டாங். ஓகேங்களா. கூற்று பாருங்க. ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினார். காரணம் காலனி நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று இச்சட்டம் கட்டாயப்படுத்தப்பட்டது. ஸோ வந்து எதுக்கு காலனி நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆங்கிலேயர் வந்துட்டு நாவாய் சட்டம், அதாவது நாவாய்னா படகு, அந்த சட்டத்தை ஏற்றுறாங்க. பிகாஸ் ஏன்னா அதாவது காலனி நாடுகள் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பொருட்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொடக்ஷன்ஸை வந்துட்டு ஆங்கில கப்பலில் மட்டுமே நீங்கள் ஏற்றுமதி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாருங்கள்
கூற்று 1770களில் இங்கிலாந்தில் தேயிலையை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரிகள் ரத்து செய்தார்கள். ஓகேங்களா. ஸோ காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலையின் மீதான வரி தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 1770களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்க, தேயிலை டீயை தவிர மற்ற டீயோட லீஃப் பார்த்தீங்கன்னா அதை தவிர மற்ற எல்லா பொருட்களுக்கும் மீதான வரி வந்து ரத்து செய்கிறாங்க. டீயில் மட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஏன் டீ மட்டும் ரத்து செய்யலைன்னு பார்த்தா, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேன்சல் பண்ணுற உரிமையும் இப்போ வந்து அந்த சட்டத்தை இயற்ற உரிமை எங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் அந்த டீயை வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாஸ்டன் தேநீர் விருது உங்களுக்கே தெரியும். டீன்னு சொல்லியிருக்கேன். டிஇஏன்னு பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை. அதனால் 1773 சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டிங் இங்கே நடக்கும்போது நான் கம்பேர் பண்ணி படிக்க சொல்லியிருப்பேன். ஓகே, இந்தியாலையும் மற்ற நாடுகளில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ 1773 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டிங் ஆக்ட், அங்கே பொறுத்த வரைக்கும் பாஸ்டன் தேநீர் விருது நடக்குது. ஸோ 6வது கேள்வி, ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என கூறினார்கள். அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது. ஓகேங்களா. ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்தது பாருங்க, ஜூலை 4ஆம் தேதி 1776ல் 13 காலனிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றது அறிவித்தன. ஓகேங்களா. கரெக்ட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த ஜூலை 4th, ஜூலை 4th, ஜூலை 16, மே 10, மே 9 இம்பார்ட்டண்டான டேட்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. 1776களில் 73ல் பாஸ்டன் டீ விருது நடக்குது. 1776களில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வந்து 13 காலனிகள் நாடுகள் வந்து இங்கிலாந்திடம் விருதை பெற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து சுதந்திர பிரகடனத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ தயாரித்தவர் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான பங்கு வந்து விதிச்சிருக்காரு. ஸோ இரண்டுமே கரெக்டாக. 8வது கேள்வி, அமெரிக்கா சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவரான வில்லியம் ஹாவே அவர்கள். யாராவது ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவரான வில்லியம் ஹாவே. ஸோ அமெரிக்கா சுதந்திர போரில் அந்த சுதந்திர பிரகடனத்தை வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் உருவாக்கப்படுறாரு. அதுவே ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு கேட்டால் வந்து ஹாவே அவர்கள். ஓகேங்களா. ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்குறாரு. ஓகே, வில்லியம் ஹாவே. அதுக்கப்புறம் பாருங்க, பிரெஞ்சு சமூகத்தின் பெரும் பகுதி விவசாயிகளால் ஆனது. கரெக்டாக. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்யூனிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கம்யூனிசத்தோட முக்கியமான கத்தோலிக்கத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ரிப்பப்ளிக்காக குடியுரிமையை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முடியாட்சியை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் நெப்போலியன் 3 ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த 1804களில் வந்து நெப்போலியன் போனபார்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த செகண்ட் எம்பையர் ஆகட்டும், செகண்ட் ஃப்ரெஞ்ச் எம்பையர், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் எம்பையர் எல்லாருமே வந்து முடியாட்சி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப வந்துட்டு தெளிவாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரெஞ்சு விவசாயிகள் பண்ணை அடிமைகளாக இருந்தனர். கரெக்ட். வாரத்தில் சில நாட்களின் விவசாயிகளின் தங்கள் பிரபுக்களுக்காக சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்யதாக வேண்டும். ஸோ 3மே கரெக்ட். டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு இட்டு சென்று எதிர்ப்புக்கு தலைமையேற்ற பிரபு டேஷ் அவர்னா மிராபு பிரபு அவர்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் மைதான உறுதிமொழி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டென்னிஸ் கோர்ட் ஓத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்ப்புக்கு தலைமையேற்ற இந்த டென்னிஸ் கோர்ட் ஓத்துக்கு எதிராக வந்து யார் வந்திருக்காங்கன்னா, மிராபு பிரபு அவர்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அது யார்? மிராபு பிரபு அவர்கள். 11வது கொஷின், வளர்ந்து கொண்டிருந்த புஷ்வாக்கள் தங்கள் சமூக தகுதிக்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினார்கள். ஓகேங்களா. ஸோ வளர்ந்து கொண்டிருந்த அந்த புஷ்வாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சமூகத்துக்கு எங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டானது. காரணம் பார்க்கலாம். அரசாங்கத்தின் செல்வாக்கு பெற வேண்டுமென அவர்கள் விரும்பினார்கள். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் குற்றை விளக்குது. 13வது கேள்வி பாருங்க, மாண்டெஸ்கியூன்னு படிச்சிருப்போமா. இந்த மாண்டெஸ்கியூ அப்படின்னும் போது சட்டங்களின் சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாண்டெஸ்கியூ இங்கே படித்த மாதிரி இருக்கா? கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறது. மாண்டெஸ்கியூ பொறுத்த வரைக்கும் சட்டங்களின் சாரம். வால்டர் பொறுத்த வரைக்கும் 14ஆம் லூயின் காலம். ஸோ உங்களுக்கே தெரியும் வால்டர் பொறுத்த வரைக்கும், நீங்கள் வால்டர் வெட்டி வெளியே இங்கே வந்துட போகிறீங்க, மூவிக்கு கிடையாது. வால்டர் பொறுத்த வரைக்கும் 14ஆம் லூயின் காலம். பயங்கர ஆட்சி அப்படின்னும் போது யாருன்னா ஜேகோபியர்கள் ஆட்சி தான் பயங்கர ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஜான் லாக் பொறுத்த வரைக்கும் ஆங்கில நாட்டு தூதுவாதி. மீண்டும் சொல்கிறேன், மாண்டெஸ்கியூன்னு பொறுத்த வரைக்கும் சட்டங்களின் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டர் பொறுத்த வரைக்கும் 14ஆம் லூயின் காலத்தில் இருந்த வால்டர் பயங்கர ஆட்சின்னு சொல்லும் போது ஜேகோபியர்கள் வந்து பயங்கர ஆட்சி. ஜான் லாக் பொறுத்த வரைக்கும் ஆங்கில நாட்டு தூதுவாதி. ஸோ பாஸ்டன் சிறை தகர்ப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகடனம் பொறுத்த வரைக்கும் ஜூலை 4. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாஸ்டன் சிறை தகர்ப்பு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 86 ஜூலை 4 வந்து சுதந்திர பிரகடனம் நடக்கும். இங்கே 1789 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டனுடைய சிறை தகர்ப்பு நடக்கும். அங்கே ஜூலை 4, இங்கே ஜூலை 14, 10 நாள் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இயர் பொறுத்த வரைக்கும் மாறும். நான் உங்களுக்கு அதை ஒரு டைம் காமிக்கிறேன். 1776 ஜூலை 4 13 காலனிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெறுவதாக அறிவித்தன. சுதந்திர பிரகடனத்தை வந்து தாமஸ் ஜெஃபர்சன் வந்து இது பண்ணுவார். தலைமை தாங்குவர் வில்லியம் ஹாவே அப்படின்னு படித்தோம். மிராபு பிரபு அவர்கள் டென்னிஸ் மைதானத்துடைய அந்த கோர்ட்
நிபுணத்துவத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாருன்னு படித்தோம். இங்கே வந்து பாருங்கள் 1789 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் கால டிஃப்ரென்ஸில் வந்து இருக்குது. 76 இது 86 13 கால டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் டைம் அப்படின்னும் போது ஜூலை 14 ஓகேங்களா. அங்கே வந்து பிரகடனம் ஜூலை 4 10 நாள் டிஃப்ரென்ஸு. ஸோ கால் வந்துருச்சு, அது அங்கே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஸோ 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவிர்த்து விட்டதால் அதன் மேல் டேஷ் அதிருப்தி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியே டி கோஜேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரெஞ்சோட புரட்சி வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ என்னன்னா மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்காக பிரகடனம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பெண்களை தவிர்த்துடுறாங்க. ஆனால் அது மாதிரி நிறைய பேர் அதிருப்தி ஆகுறாங்க. அந்த அதிருப்தி பேர் என்னன்னா ஒலிம்பி டி கோஜேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னது ஒலிம்பி டி கோஜேஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் 15வது கேள்வி 16ஆம் லூயின் அதிகாரப்பூர்வமான வசிப்பிடமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூலரேஸ் ஓகேங்களா. ஸோ 16ஆம் லூயியோடைய அதிகாரப்பூர்வமான வசிப்பிடம் தங்குமிடமாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூலரேஸ். இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம், எப்பயுமே டியூப்லைட் போட்டால் தான் வந்துட்டு இந்த 16ஆம் லூயி வந்துட்டு 16 டியூப்லைட்ஸ் போட்டு தான் வந்துட்டு அவர் வந்து இருப்பார், அதான் வசிப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேஷ் தொடக்கத்தில் செயின்ட் டாமிங்கோ என அறியப்பட்டது அப்படின்னா ஹைட்டி வந்து தொடக்கத்தில் வந்து செயின்ட் டாமிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுவார் ஓகேங்களா. அது செயின்ட் டாமிங்கோ என்று அறியப்பட்டவர் யாரு, ஹைட்டி ஓகேங்களா. ஹைட்டா இருப்பார் ஓகேங்களா. ஸோ மெக்சிகோவின் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா மிகுவல் ஹிடால்கோ ஓகே. யார் மெக்சிகோட புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுவல் ஹிடால்கோ அவர்கள் ஓகேங்களா. ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிகோவில் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்கன்னா மிகுதியாக இருப்பாங்க, மேக்ஸிமம் மிகுதி ஓகேங்களா. ஸோ அர்ஜென்டினாவை விடுதலை அடைய செய்தவர் யாருன்னா உங்களுக்கே தெரியும் ஜான் மார்டின் அவர்கள் அர்ஜென்டினாவை விடுதலை செய்வார் ஓகேங்களா. ஸோ அர்ஜென்டினாக்கு இவ்வளோ மார்க் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஏன் ஷார்ட்கட் சொல்கிறேன்னா நிறைய பேர் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் சில விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இது படிச்சிங்கன்னா நாளைக்கு எக்ஸாமில் டக்குன்னு ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். டேஷ் நகரம் காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரால் பெறப்பட்டது உங்களுக்கே தெரியும் மான்செஸ்டர். கீழே கொடுக்கப்பட்ட குறிப்புகள் பொருத்தி சரியான விடையை தேர்க. மைக்கேல் பாரடே பொறுத்த வரைக்கும் மின்சாரம், எலியாஸ் ஹாவே பொறுத்த வரைக்கும் என்ன தையல் இயந்திரம், நீர்ச்சட்டகம் பொறுத்த வரைக்கும் யாருன்னா வந்துட்டு ஹார்க்ரைட் அவர்கள், நீர்விடப்படகு வந்து ராபர்ட் புல்டன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வட அமெரிக்காவின் ஐரோப்பிய காலனிகள் பூர்வக்குடி மக்கள் மீதான தாக்கம். ஸோ 11ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் முற்றிலும் மறைந்து போனார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஐரோப்பாவில் நிறைய கொடூர பணிகள் நடந்திருக்கும். ஸோ பாஸ்டன் தேநீர் விருந்துகள் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் படுகொலை தொடர்ந்து 100 கிளர்ச்சிகள் வந்து செவ்விந்தியர்களை வேடம் தரித்தனர் ஓகே. என்னது ஸோ என்னன்னா கிளர்ச்சிகள் என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷார்கள் வந்து செவ்விந்தியர்களாக வந்து வேடம் தரிச்சுட்டு போய் கப்பலில் இது பண்ணுவாங்க ஓகேங்களா. அதை 100 செவ்விந்தியர்களாக கிளர்ச்சிகள் வெடித்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டன் துறைமுகத்தில் கப்பலில் ஏறி அங்கிருந்து 342 தேயிலை பெட்டிகளை கடலில் வீசி எறிந்தனர் ஓகேங்களா. என்னது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த டீயை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து வரி வந்து விதி வச்சிருப்பாங்க, ரத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் டீக்கு மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து நாங்கள் உங்க மேலே வரி விதிப்போம், வரி எடுப்போம், அந்த உரிமை வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூரோப் வந்து மெயின் இங்கிலாந்து சொல்லியிருப்பாங்க. அதனால செவ்விந்தியர்கள் மாதிரி வேடம் போட்டுட்டு போய் 100 கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலில் ஏறி 342 தேயிலை பெட்டிகள் ஏற்றின 342 தேயிலை பெட்டிகள் ஏற்று கடலில் வீசிறாங்க. இந்த நிகழ்ச்சி தான் பாஸ்டன் தேநீர் விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தாமஸ் பீன் பொது அறிவு என பிரசுரம் ஒன்றை எழுதினார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதில் குடியேற்ற நாடுகளின் கோரிக்கைகளை நியாயப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் யார் வந்து எழுதுனா தாமஸ் பெயின் அவர்கள் பிரசுரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதுறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரடோகா போரின் முக்கியத்துவம் ஓகே. சரகோடா பொறுத்த வரைக்கும் என்னன்னா சரடோகா போர் வந்துட்டு முனையில் ஆங்கில படைத்தளபதி ஜெனரல் புர்கெயின் சரகோடா சரணடைந்தார். யாருன்னா புர்கெயின் அவர்கள். யார்க் டவுனில் இங்கிலாந்து படைகள் அமெரிக்கா படைகளின் சரணடைந்தார். யார்க் டவுனில் இங்கிலாந்து படைகள் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா படைக்கிட்ட சரணடைஞ்சாங்க. இத்துடன் வடக்கு குடியேற்றங்கள் சுதந்திரம் பெற்றன. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டன் இல்லைங்க இருங்க. ஸோ வந்து சாமுவேல் ஸ்லிட்டர் அப்படின்றவர் யாருன்னா சாமுவேல் ஸ்லிட்டர் ஏன் அமெரிக்கா தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்லிட்டரை வந்து யாருன்னா அமெரிக்கா தொழிற்புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் முதலாக ஜவுளி ஆலையை வந்து இயக்குறார். யார் சாமுவேல் ஸ்லிட்டர் அவர்கள், சில்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லிட்டர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜவுளி ஆலையை இயக்குறாரு. அமெரிக்காவில் பலர் வந்து ஸ்லிட்டர் ஆலையை வந்து போலவே பல ஆலைகளை உருவாக்குறாங்க. அதனால தான் வந்து அமெரிக்காவுடைய தொழில் அதிபருடைய இது தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர்லூ படுகொலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1819 இங்கிலாந்துடைய தொழில் வந்து ரொம்ப மந்தமாக இருக்கும். உணவுப் பொருள் வந்து வெளியேற்றம் வந்து ஏற்படும் ஓகேங்களா. அது பீட்டர்லூ படுகொலை அதனால நடக்கும். எனவே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹென்ரி ஹண்ட் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். மக்கள் மனநிலையை கண்ட அதிகாரிகள் குதிரைப்படை கொண்டு தாக்க உத்தரவிட்டார்கள். அதாவது பீட்டர்லூ படுகொலைன்னு சொல்லுவாங்க. எப்போ 1819 யாருடைய தலைமையில்னு கேட்டால் ஹென்ரி ஹண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஹென்ரி ஹண்டோடைய தலைமையில். ஸோ 1883 கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கை முக்கிய சரத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேற்கிந்திய தீவுகள் இந்தியா ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு சொந்தமான சில பகுதிகளை பிரான்ஸ் வந்து பெற்றது ஓகேங்களா. ஸோ அமெரிக்கா ஏன்னா பாரிஸ் அப்படிங்கும்போது பிரான்ஸ் கண்டிப்பாக உள்ள இருக்கணும். ஸ்பெயின் இங்கிலாந்து வந்து
புளோரிடாவை பெற்றது. ஹாலாந்தும் இங்கிலாந்தும் போருக்கு முந்தைய நிலையை பின்பற்றின. அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1789ல வந்துட்டு என்ன நடக்கும்னா வந்து பிரெஞ்சு புரட்சி நடக்கும். அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் அந்த மாண்டெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகார குவிப்பு வந்து இருப்பாங்க. செப்டம்பர் படுகொலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முடியாட்சி தூக்கி எறியப்பட்ட பின்னர் அரசியல் கைதிகள் எதிர் புரட்சியாளர்கள் சதியில் இணையப் போவதாக மக்கள் நம்பினார்கள். இதனால் மக்கள் சிறைச்சாலைகளை தாக்கினர். அரசு குடும்ப ஆதரவாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். இது செப்டம்பர் படுகொலை நிகழ்வில் 1200 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ தென் அமெரிக்காவில் முதலாக பிரேசிலின் அரசியலமைப்பை சார்ந்த முடியாட்சி அரசு அமைத்ததற்கான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888களில் நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா படையோட போர்ச்சுகல் அரசர் டாம் ஜோ பிரேசிலுக்கோடு தப்பினார். ஓகே 1808களில் நெப்போலியன் படையெடுப்பின் போது போர்ச்சுகல் அரசர் என்ன பண்ணுறாரு, டாம் ஜோ வந்து பிரேசிலுக்கு தப்பி போயிடுறாரு. ஆனால் ஜோவோ அதிகாரத்திற்கு எதிராக பிரேசில் சவால்கள் தோன்றின. எனவே பிரேசிலை தன் மகன் டாம் பெட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு செல்ல முடிவெடுத்தார். 1822களில் பிரேசில் போர்ச்சுகலிடமிருந்து விடுதலை பெற்று அரசியலமைப்பு கொண்ட முடியரசானது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க விடுதலை உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நாவாய் சட்டங்கள், சர்க்கரை சட்டங்கள், தேயிலை சட்டங்கள், தேயிலை வரி விதிப்பு சட்டம், டவுன்ஷெட் சட்டம் போன்ற பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் வந்து அமெரிக்க குடியேற்றங்களிடம் பெரும் வன்முறையை ஏற்படுத்தியது. 1776களில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க குடியேற்றங்கள் தங்கள் விடுதலை அறிவித்தன. அது சுதந்திர பிரகடனமும் எழுதுவாங்க. ஸோ வந்து ஹோவ் முதலில் சில இடங்களில் வெற்றியை ஈட்டினாலும் பின் 1777ல் சரடோகா அப்படின்ற போரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, யாக்டவுன் போரில் இங்கிலாந்து வீழ்த்தப்படும். 1783களில் இங்கிலாந்து அமெரிக்கா இடையே பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்தாகும். அமெரிக்கா விடுதலை இங்கிலாந்தில் அங்கீகரிக்கப்படும். ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் தான் வந்து அமெரிக்காவோட முதல் அதிபராக இருப்பார். ஸோ பாஸ்டல் சிறை தகர்ப்பு பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாஸ்டல் சிறை தகர்ப்பு முதல் ரோபோஸ்பியர் கொல்லப்பட்ட வரையிலுமான பிரெஞ்சு புரட்சியின் போக்கு. அத்தியாவசிய பொருள் வெளியேற்றதால் துயரமற்ற பெண்களை சந்தைகளில் முற்றுகையிட கிளர்ச்சி செய்தார்கள். மன்னர் தன் படைகளை பாரிஸ் நகர வீதிகளுக்கு செல்ல உத்தரவிட்டதை அடுத்த கோபமுற்ற மக்கள் 1789களில் ஜூலை மாதம் 14 பாஸ்டல் சிறை தகர்த்து கைதிகளை விடுவித்தனர்கள். ஸோ கைதிகளை விடுவிச்சாராங்க 1789ல் ஜூலை 14ல். ஸோ 1891 பொறுத்த வரைக்கும் தேசிய சட்டமன்றம் அரசியலமைப்பு உருவாக்க அரசு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதிகாரம் குறைக்கப்படுகிறது. 25 அதாவது 25 ஏஜ் நிரம்பிய வரி செலுத்தும் ஆண்கள் வந்து வாக்குரிமை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் துயரம் குறையவில்லை. எனவே தங்கள் குறைகளை நீக்க நடுத்தர மக்கள் ஜேக்கோபியன் குழுவை உருவாக்கினார்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஜேக்கோபியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசர் 16ஆம் லூயி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசி ஆண்டாயினுடன் கூடி 1893 கில்லனடியில் கில்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கில்டனில் கொல்லப்பட்டார். ஓகேங்களா. எப்போ 1793ல் 1893க்கும் 1894க்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து தீவிர சீர்திருத்தங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா புரட்சி, அது வந்து ஹைட்டி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பிரெஞ்சுடன் ஐடி புரட்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரிபியன் கடல் சர்க்கரை வளம் மிகுந்த பிரெஞ்சு காலனியத்துக்கு நாடு வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு ஹிஸ்பானியாவில் உள்ள பகுதி நில அமையாளர்கள் அதிக அளவில் ஆப்பிரிக்க அடிமைகளை இறக்குமதி செய்தார்கள். ஓகேங்களா. ஸோ 1790கள் பொறுத்த வரைக்கும் வந்து கருப்பின முலோட்கள் வந்து குடியுரிமை வழங்கியது. ஓகேங்களா. 12,000 படைவீரர்கள் வந்து நெப்போலியன் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் 10th and 11th பார்ப்போம். நான் வந்து 12, 13, 14, 15 எல்லாமே வந்து 2 யூனிட்டாக உங்களுக்கு நடத்திடுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 யூனிட் போதும். நான் முடிஞ்ச 4 யூனிட் சேர்த்து வந்து நடத்துகிறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ இது அப்லோட் பண்ணிவிட்டு உடனே நடத்துகிறேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம TN-TET பொறுத்த வரைக்கும் வந்து அகாடமிலேருந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 8940787647 ஃபீஸ் டீட்டெயில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். தேங்க்யூ.